ஐபிபிஎஸ் கிளர்க்கே உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்க வேண்டியதை கஷ்டமாக கேட்க வேண்டியதை ஈஸியாகவும் மாற்றி கேட்டு மக்களை வந்து குழப்பி விட்டுருக்காங்க. அதில் ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிஷனல் பேஸ்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்துருக்கு. அதில் 5 கொஷின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரேஞ்ச்மெண்ட்டில் நார்த் அண்ட் சவுத்து 6 பேர். அதில் எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து பாக்ஸ் வித் வேரியபிள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பேஸ்டு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இயர் பேஸ்டில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிட்டாங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2009 அதுல வந்து ஸ்கொயர் இயர், கியூப் இயர் அப்படின்ற மாதிரி வரும். அது வந்து 2025 பேஸ் பண்ணி அவங்களோட இயரை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ல இன்புட் அவுட்புட் நம்பர் பேஸ்ட் வந்துருக்கு. பிளட் ரிலேஷன் பேராகிராஃப் பேஸ்ட் கொஞ்சம் குழப்புற மாதிரி, அதாவது கண்டிஷன் வச்சு லாஸ்டா வந்து இவங்களுக்கு இடையில எந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி 4 கொஸ்டின், பாக்ஸ், அப்புறம் வேர்டு, அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் நமக்கு கண்டிஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடட் பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ஸ்ல வந்து 2 மார்க்ல 2 டிஐ, 1 டிஐ பை சார்ட், 5ல இருந்து 4 மார்க் வந்திருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் வந்து இருந்திருக்கு. இது வந்து டேபுலர் பேஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8th நம்பர் என்ன, 8th நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல கியூபிக் நம்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்டோட டிஃபரன்ஸ் அப்படின்னு 2 கொஸ்டின். அதுல ஒரு கொஸ்டின் ஓரளவுக்கு மாடரேட்டாவும், இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலாகவும் கேட்டிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பத்தி ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேரியபிள் பேஸ்ட். அதுல வந்து ஏஜ், மிக்சர் அண்ட் டெலிகேஷன் இதுலமே வேரியபிள் பேஸ்ட் வந்திருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் தொடர்றது கஷ்டம். சஃபிஷியன்சி 2 கொஸ்டின், கேஸ்லெட் டிஏ, அதுக்கப்புறம் பார் டிஏ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பார் டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் டிஏ வந்து கேட்டிருக்காங்க. வின்னர், லூசர், அதுக்கப்புறம் டிரா அப்படின்ற மேட்ச் வச்சு. இப்போ அதே மாதிரி நீங்க சி அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டே வந்திருக்கு. பேரா ஒலிம்பிக்ல இந்தியாவோட ரேங்க் என்ன, அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஃபவுண்டேஷன் வந்து எந்த ஆர்கனைசேஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அக்டோபர், செப்டம்பரை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டினை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்கிலீஷ்ல 2 செட்டு, ஒரு செட்டு ஹார்டாகவும் இன்னொரு செட்டு ஈஸியாகவும் இருக்கு. பண்ணி போற மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியா பிக் பண்ண முடியல. ஃபில்லர்ஸ் கேனாட் பி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜம்பிள்டு, அப்புறம் மேட்ச் த காலம், எரர் ஸ்பாட்டிங் அண்ட் கனெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து இருந்திருக்கு. இதான் ஓவராலா வந்து கேட்டது. ஓவராலா 80 கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்களே எவ்வளவு அட்டன் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. முறையா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லா கோர்ஸ்க்கும் உங்களுக்கு 40% ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.